காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைக்குரிய தின தியானம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாக காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கின்றோம். காணப்படாத வார்த்தையில் இருந்து தான் காணப்படுகிற உலகம் உண்டானது என்பதை வேதம் அதிநிச்சயமாக தெளிவாக சொல்லுகிறது. காணப்படாத உலகத்தைச் சேர்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி காணப்படாத ரீதியில் இருந்து கொண்டு அத்தி மரத்தை வாழ வைக்கும் சக்தியை பார்த்துதான் இயேசு பேசினார். ஆகவே தான் இயேசு பேசிய அந்த பொழுதிலே அத்திமரம் பட்டு போகவில்லை. அது வேரோடே பட்டு போக எடுத்துக்கொண்ட நேரம் 24 மணி நேரம் ஆகும். நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வேர் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அது தானே வருவது கிடையாது. அதற்கு எங்கேயோ ஒரு இடத்தில் கண்ணுக்கு புலப்படாத வகையில் ஆழமான வேர் இருக்கிறது. பிசாசு அநேக விசுவாசிகளை இந்த வார்த்தைகளின் வல்லமையை அறிந்து கொள்ள முடியாமல் செய்து வைத்திருக்கிறான். நீங்கள் வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவன் உடனே வந்து குறுக்கிடுகின்றான். நீ நேற்றுத்தானே நான் சுகமானேன், அவரது தழும்புகளால் குணமானேன் என்றெல்லாம் பலமுறை சொன்னாய். ஆனால் இப்பொழுது எங்கே உன் சுகம் என்றெல்லாம் உங்களிடம் பேசுவான். பிசாசு உங்களை காணப்படுகின்ற உலகத்திலே வைத்திருக்க விரும்புகிறான். அதற்கான முயற்சிகளையும் செய்கின்றான். காணப்படாத உலகத்தில் உள்ள வார்த்தையின் வல்லமையும் ஆவிக்குரிய சத்தியங்களும் மனிதனை விட பிசாசுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் இந்த காணப்படாத உலகத்தில் உள்ள வல்லமைகளை கண்டுபிடித்து விடாதபடி உங்கள் மனக்கண்களை குருடாக்கி அவன் எல்லா வழிகளையும் கடைப்பிடிப்பான். நீங்கள் இதை கண்டுபிடித்து விட்டால் பிரச்சனைகள் வேரோடு வெட்டி சாய்த்து விடுவீர்கள் என்று, உலகத்தை ஜெயித்து விடுவீர்கள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். ஒரு பிரச்சனையை விசுவாசிகள் மேலோட்டமாக அணுகும் முறையை தான் பிசாசுக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் உள்ளே இருக்கும் பிரச்சனை வேலை நிலைநிறுத்தப்பட்டு பட்டு போக விடாமல் பாதுகாத்து அதற்கு ஊட்டம் கொடுத்து பிரச்சனையை வளர்ப்பது தான் அவன் வேலை. அப்பொழுது தானே விசுவாசிகள் தொடர்ந்து பிரச்சனைகளில் விழுந்து தவிக்க முடியும். ஜப குறிப்புகளை கையில் வைத்து கொண்டு பதிலை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்க முடியும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும்பொழுது அதற்கு ஒரு வேர் இருக்கின்றது. அது படர்ந்து பரவி உங்கள் பிரச்சனைகளுக்கு போஷாக்கி அழித்து அதை செழித்து வளர வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் காண முடியாத இந்த ஆவி மண்டலத்தில் உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற வேருக்கு சென்று தன் வேலையை துவக்குகிறது. ஆகவே தான் பிரச்சனைகளை பார்த்து பேசிய அதே நொடியில் பதில் கிடைத்து விடுவது இல்லை. ஏனென்றால் வார்த்தைகள் எப்பொழுதுமே மேலோட்டமாக வேலை செய்வது இல்லை. அது பிரச்சனையின் வேருக்கு ஊடுருவி சென்று வேலை செய்வதால் பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக பட்டு போக வைக்க கால அவகாசம் எடுத்து கொள்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.